பரசுராமன் உடனடியாக மகனே பரசுராமா என்று அழைத்த ஒரே வார்த்தை தான் மறுகணம் வந்து நிக்கிறேன். அப்பொழுது என்னன்னு கேட்ட உடனே உன் தாய் ரேணுகாதேவி பத்தினி தன்மை இழந்துட்டா, அதனால அவருடைய தலைவேறு முண்டம் வேறாக கண்ணி இமைக்கும் நேரத்துக்குள்ள வெட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே தந்தை சொல்மிக்க மந்திரம் இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்பாவுடைய பேச்சு நாம கேட்டே ஆகணும் என்பதற்காக கையில இருக்கக்கூடிய கோடாரி எடுத்துக்கொண்டு என்னுடைய தாயை துரத்தி கொண்டு ஓடுகிறேன். இல்லப்பா, அந்த அவதாரத்துல எடுத்துட்டு வரத பத்தி என்ன வெட்டுறது வர மாதிரி அந்த அவதாரத்தை அந்த மாதிரி வெட்டுறதுக்கு போன எங்க அம்மாவை. ஆமா, அத வச்சிருக்கேன் கையில இருக்கணும். சரி, அப்படி என்னுடைய தாயை வெட்டுறதுக்கு ஓடும் பொழுது எங்க அம்மா சொல்றாங்க, தாயை வெட்டி தருதலை பிள்ளை என்று இந்த உலகத்துல நீ பேர் எடுத்துறாங்கப்பா. இந்த உலகத்துல போசு ஒத்த கொஞ்சம் மத்தவங்களுக்கு மட்டும் எத்தனை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனாலே பேசுறதுல நான் என்ன பேசுறதுன்னு மறந்துட்டேன். கம்முனுற வாய். சரிங்க. அப்படி என்னுடைய தாயை வெட்டுறதுக்கு ஓடும் பொழுது தாயை வெட்டிய தருதலை பிள்ளை என்று இந்த உலகத்தில் நீ பேராயிரும். அதனால என்னுடைய உயிர் போறதுன்னு முடிவாயிருச்சு. அது எப்படியா போயிட்டு போகுது, உன்னுடைய கையினால என்னுடைய உயிரான போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா பயந்துட்டு ஓடுறாங்க. எங்க ஓடினா விடவே இல்லை. அப்பொழுது ஆத்தங்கரை ஓரத்துல தண்ணி கொண்டு வராங்கல்ல, அந்த ஆத்தங்கரை, அந்த ஆத்தங்கரை ஓரத்துல துணிமணி அலசக்கூடிய அந்த ஏகாலி சொல்றாங்கல்ல, ஆமா ஆமா, அந்த ஏகாலி பெண்ணுடைய வீட்டுக்குள்ள போய் எங்க அம்மா ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஏகாலி பெண்ணுடைய வீட்டுக்குள்ள போய் ஒளிந்த உடனே நானும் உள்ள போறேன். முன்னாடி ஏகாலி பெண் நிக்கிறாங்க, ஏகாலி பெண்ணுக்கு பின்னாடி எங்க அம்மா நிக்கிறாங்க. வழி விட சொல்லி கேக்குறேன், வழி விடவே இல்ல. எடுத்தே கோடாரிய ஒரே வெட்டு. ஆமா, ரெண்டு தலை கீழே விடுவது. ஆமாப்பா, அம்மா ஒரு தலை தானே. ஆமா, தடுக்க வந்த அந்த வண்ணாச்சு அந்த ஏகாலி பெண்ணையும் சேர்த்து வெட்டிட்டேன் கோபம். அப்பொழுது வெட்டிய பிறகு அந்த கோபமெல்லாம் தணிந்ததுக்கு பிறகுதான் எனக்கு சுயநினைவே எனக்கு வருதப்பா. எப்படி இந்த உலகத்தில் தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. அப்பேற்பட்ட அம்மாவே நம்முடைய அப்பா வார்த்தை கேட்டு நம்ம வெட்டிட்டுமே, அது இல்லாம இந்த ஏகாலி பெண்ணோட உயிரும் போயிருச்சு என்பதற்காக வருத்தப்படும் பொழுது சரி முள்ள வந்து முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு எங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன். எங்க அப்பா வந்து உடனே பாக்கறாரு, மகனே நான் பெற்றெடுத்த 4 மகள்ல 3 பேர் என் பேச்சு கேட்கல, நீதான் என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பெற்றெடுத்த தாயார் என்று பாராமல் அம்மாவுடைய தலை வெட்டி இருக்கிற. அதனாலே நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கீழே அந்த வரத்தை தரன்றாரு. ஆமா, இதுதான் தக்க சமயம் அப்படி சொல்லி 2 வரம் எங்க அப்பாட்டு கேட்கறோம் வாங்குறேன்னு சொல்லி சத்தியம் முதல்ல வாங்கிட்டேன். முதலாவது வரம் என்ன, என்னுடைய அண்ணன்மார்கள் எந்த ஒரு தப்பு செய்யாதவங்க, தாயினுடைய தலையை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல மரமாக செடியாக பேய்களாக பிசாசுகளாக போயிட்டாங்க என்னுடைய அண்ணன்மார்கள். அதனாலே அந்த சாபத்தை வரமாக மாற்றி என்னுடைய அண்ணன்மார்கள் மீண்டும் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லி வரம் கேட்டேன். ஆமா, சரி, முதல் வரம் கேட்ட உடனே அது பிரகாரமே வரம் கொடுத்து விட்டார். என்னுடைய அண்ணன்மார்கள் 3 பேர் வந்துட்டாங்க. இரண்டாவது வரம் என்ன கேட்டேன், இறந்து போன தாயார் எனக்கு மீண்டும் உயிரோட வேணும்னு கேட்டேன். இறந்து போன தாயார் எனக்கு மீண்டும் உயிரோட வேணும். ஏன்னா அப்பாவுடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாது, அம்மாவுடைய உயிரை இந்த இடத்துல தப்பிக்கணும் என்பதற்காக வரம் கேட்ட உடனே மகனே நெச்சினேன் உன்னை, உன்னுடைய தாயாருடைய தலைவேறு முண்டம் வேற கிடக்குது, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வை, தலையோட போட சேர்த்து வை. ஆமா, உயிர் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அந்த ஏகாலி பெண்ணுக்கு உயிர் கொடுக்கணும் இல்ல, அந்த பெண்ணும் அதாவது தெரியாம தான் தவறு செஞ்சுட்டாங்க. அதனாலே அவங்களுக்கு உயிர் கொடுத்துருவான்னு 2 தலையும் 2 உடலையும் ஒன்னா பொறித்து வைக்கிறேன். தந்தையார் வராரு, மிகப்பெரிய யாகத்தை செய்து உடனடியாக 2 பேர்த்துக்கும் உயிர் கொடுக்கிறார். உயிர் கொடுத்து எந்திரித்த உடனே 2 பக்கமும் ஆங்கார கோபத்தோடு இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய உருவமாக நிக்கிறாங்க 2 பேர். என்ன காரணம், அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் நாங்க செஞ்ச தவறு வந்து எங்களுக்கு புரியுது. தலையை வெட்டின உடனே என்ன ரத்தமானது அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க, முகமெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம். அதனாலே அடையாளம் தெரியாம 2 தலையும் 2 உடம்பையும் மாத்தி பொருத்தி வச்சுட்டோம்பா.
என் தாயார் ரேணுகா தேவி தலையை கொண்டு போய் அந்த ஏகாலி பெண்ணோட உடம்புலயும் அந்த ஏகாலி பெண்ணோட தலையை வந்து எங்க அம்மாவோடைய உடம்புல 2 பேர்த்தையும் பொருத்தி வச்சிட்டேன். ஆங்கார கோபத்தோடு எந்திரிச்சு நிக்கிறாங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்ட உடனே இதோ இத வந்து ஒரு வரமாக நான் மாட்டி தருகிறேன். பிறக்க போகின்ற கலியுகம். அந்த கலியுகத்திலே உன் தாயார் ரேணுகா தேவி இருக்கிறாங்கல்ல, ரேணுகா தேவியோட தலையும் அந்த ஏகாலி பெண்ணோட உடம்பு இருக்குதுல்ல, தலை மாறி உடல் மாறி தலை மாறி உடல் மாறி பிறந்தபடியால் பிறக்க போகின்ற கலியுகத்திலே அந்த தெய்வம் மாறி அம்மனாக இருக்கு சொல்லி அதுக்கு ஒரு வரம். தலை மாறி உடல் மாறி பிறந்தபடியால் அதுக்கு வந்து மாரியம்மன் சொல்லி ஒரு பேரு. இந்த ஏகாலி பெண்ணோட தலை எங்க அம்மாவோட உடல் இருக்குது இல்ல, இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்ட உடனே அதாவது பிறக்க போகின்ற கலியுகத்திலே அது வந்து மாரியம்மன் ஆகவும் இது வந்து ஏ காளி சொல்றாங்கல்ல, ஏ காளி ஏ காளி ஏ காளியாக ஏ காளி ஏ காளி ஏ காளியாக இருக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் கலியுகத்திலே காளி அம்மனாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டாங்க. அப்பொழுது அந்த ஏகாலி அம்மனாகப்பட்டவ அந்த காளி அம்மனாக உருவெடுத்து நிற்கும் பொழுது இந்த உடம்பெல்லாம் ரத்தம், இந்த முகமெல்லாம் ரத்தம், உடம்பு இந்த முகம் எல்லாமே ரத்தம் ஆயிடுச்சு. போ 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 சரி. அப்படி அந்த உடல் முகமெல்லாம் ரத்தமானதுனாலதான் அந்த அம்மன் வந்து இப்ப எங்க காளியம்மன் வந்து எங்க பார்த்தாலும் சிகப்பு நிறத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். வடக்கு முகமாக பார்த்து அதுக்கு இன்னொரு கதை இருக்குது. ஆமா, மாரியம்மன் கிழக்கு, இந்த அம்மா வடக்கு. அதான் போன வருஷமே ஆடி வச்சுங்க. அதனாலே அந்த மாரியம்மனுடைய கோயில்ல பார்த்தோம்னா அதாவது சின்ன கோயில வச்சிருக்கிறவங்க சிலை வச்சு கும்பிடுவாங்க. பெரிய அதாவது கர்ப்பகிரகம் சிலையானது பெருசா வைக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய காலுக்கடியில இப்படி கழுத்து வரைக்கும் ஒரு சிலை வச்சிருப்பாங்க. ஒரு தலை இருக்கும். ஆமா, நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த கழுத்து வரைக்கும் ஒரு சிலை வச்சிருப்பாங்க. இந்த கழுத்து வரைக்கும் வைக்கிற சிலை எதுக்கு? இந்த ரேணுகாதேவியுடைய கழுத்து அறுபட்டு அந்த ரேணுகாதேவி தானே இப்ப உருமாறி மாரியம்மனாக இருக்குது. அதனால அந்த தெய்வத்தையும் நினைக்கணும் என்பதற்காக தான் இப்படி கழுத்து வரைக்கும் சிலை வச்சிருப்பாங்க. மாரியம்மன் கோயில் இதுதான் காளியம்மன் மாரியம்மன் பிறந்த வரலாறு. ஆமா, முதல் யுகம் முடிஞ்சது. ஆமா சரி. இரண்டாவது திரேதா யுகத்திலே நான் எடுத்தது ஒரே ஒரு அவதாரம். அது என்ன? கொடகிரி அயோத்தியா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கைகை கோசலை சுமத்திரன் சொல்லி 3 பொண்டாட்டிங்க. 3 பேர்த்துக்கும் ராமர் லட்சுமணன் சத்ருக் பரதனாக நான் ஒருவனே மொத்தம் 4 பிள்ளைகளாக பிறந்து தென் இலங்காதிபதி 10 தலை 20 கரங்கள் படைத்த தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரனை கொன்று ராவணேஸ்வரன் கும்பகரனை கொன்று அந்த அவதாரத்தை அதோடு முடித்தேன் நான். 8வது 3வது துவாபர யுகத்திலே 8வது பலத்திற்குரிய வளராமர் அவதாரம், 9வது கண்ணன் அவதாரம், இந்த 4வது கலியுகத்திலே நான் எடுக்க போற அவதாரம் கல்கி அவதாரம். ஆமா, கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த அகில உலகம் எனக்குள் அடக்கமாயிரும், உலகமே அழிந்து விடும். சரி சாமி, அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. இப்ப நாங்க வைகாசி மாதம் வரல அட்வான்ஸ் கூத்து வாங்கி வச்சிருக்கோம். உலகமே அழிஞ்சிடும், உனக்கு என்ன கவலை? அதெல்லாம் நாங்க ஆடி கொடுக்கணும். கூத்தா? ஆமா, உலகம் அழிஞ்சு போயிட்டு 6 கூத்து வைப்பாங்க. உலகம் அழிஞ்சு போயிட்டு 6 கூத்து வைப்பாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணி கொடுக்கணும். இருந்தாலும் இந்த மாயனுடைய கதை வந்து இந்த மண்ணுலகமே அழிந்தாலும் இந்த கதை வந்து முடியாது. அதனாலே இன்றைய தினத்தில் என்ன வேலை? என்னுடைய தங்கச்சி குரல் கேக்குது. தங்கச்சி குரல் கேக்குதா? என்ன குரலுங்க? ஆட்டு குரலா இல்ல கோழி குரல்? ஏய், குரல் குரல் கேக்குது. என்னுடைய தங்கை வந்து அண்ணா மாயவா ஸ்ரீமந்த நாராயணா கண்ணா என்பதற்காக மாயவா
என்ன சத்தமெல்லாம் போறாமே எல்லாரும் போங்க சாமி சாமி என்ன வந்துவிட்டேன். யார நாலு கையில கும்பிடுற எனக்கு இருக்கிறது இத்தனைக்கு எந்த கையில கும்பிட்டாங்க. ஆமா யார் நீ என்ன பார்த்தா அண்ணாவுக்கு நானும் புழுவு நீயும் புழுவு என்ன யாரு நீ? அதுதான் அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு பாச பிழைவு. அண்ணன் தங்கச்சியா? ஆமா. யாருக்கு யார் அண்ணன் யாருக்கு யார் தங்கச்சி? நெஜமாவே நான் யாரும் தெரியலையா? நெஜமாவே எனக்கு தெரியல. கொள்ளக்காரர் தெரியலையாமா? கொட்டிக்காரர தெரியலையா? யாருமா நீ? நான் தான் உங்களுடைய தங்கை பார்வதி. அம்மா பார்வதியா? ஆமாண்ணா. தங்கா நீயாமா இது? ஏன்னா துளி கூட எனக்கு அடையாளமே தெரியல. அப்படியா? நீங்கள் அறியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய கணவருக்கு எனக்கு மாதத்திற்கு ஒரு தடவை வாக்குவாதம் வருவது உண்மை அல்லவா? வருஷம் வருஷம் உங்களுக்கு இதே வேலைதான். வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்குவாதம் வரும். ஏதோ ஒரு சண்டை போடுறது, ஒரு வருஷத்துக்கு பிரிச்சு போறது, ஆமா மறுபடியும் சேர்றது, இதே வேலைதான் நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலை. அது போலவே இந்த வருடம் எனக்கு என்னுடைய கணவருக்கு கடுமையான வாக்குவாதம். வாக்குவாதம் வந்து இருவருக்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு 20 நான் பெரியதா நீ பெரிதா என்று கடுமையான இந்த தினத்துல சண்டை நிறைய வந்துருச்சு. ஆமா அப்படி சண்டையானது வந்து இன்றைய தினத்திலே கணவராகப்பட்டவர் சக்தி எனது இடபாகத்தில் இருக்கக்கூடிய நீ இந்த ஒரு வருடம் பிரிந்து வனத்தில இருக்கக்கூட வனபத்திர காலியாக போய் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் உனக்கு. ஆமா சரி. வருஷம் வருஷம் எனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் அவருக்கு பதிலாக நான் ஒரு சாபத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவரை ஒரு குழந்தையாக மாற்றி அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டேன். குழந்தையா மாத்திட்டேன். ஆமா புருஷனை. அப்புறம் புருஷனை குழந்தைய ஏமாத்துறேன். இந்த உலகத்துல என்னை ஒரு வருஷம் அவர் இறக்கி விட்டுட்டு என்ன சாபத்தை கொடுத்துட்டு ஒரு வருஷம் அவர் சந்தோஷமா இருப்பார்ல, அதனால அவர் சந்தோஷம் நாங்க இருக்கோம்ல, அதற்காக அவர் என் கூடயே இருக்கணும்னு சொல்லி அவரை ஒரு குழந்தையா மாத்தி இன்றைய தினத்துல அவரை ஒரு குழந்தையா செஞ்சு என் கூடயே வச்சுக்கிட்டேன். சரி அப்படி இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சிவபெருமான் படியிறக்கவில்லை என்றால் கட்டியால எல்லாம் இறந்துருவாங்கல்ல. அதனாலே உடனடியாக அன்னபூரணி அவதாரம் நான் எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அன்னபோஜனம் நான் வழங்கினேன். இருந்தாலும் இந்த பண்டாரப்பட்டி அது வரைக்கும் யாரும் என்னுடைய பையனாகப்பட்ட முருகன்கிட்ட கொடுத்துருந்தேன். முருகன் வந்துதான் பாரு. முருகா வந்து என் காலடியில் அமர்ந்திருக்கிறாய். தவறு செய்தவன் தண்டனை அறிவித்து விட்டான். தப்பு பண்ணிட்டான். தப்பை உணர்ந்து காலடியில் கிடக்கிறான். தப்பு மட்டும் தான் பண்ணுவான். ஆமா ரைட்டு மட்டும் எப்பயும் பண்ணவே மாட்டான். தெரியாது. என்ன செய்தார் இவன்? இவன் ஒப்படைத்த பண்டாரப்பட்டியை ஆதாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அகமுகாசுரனிடம் பண்டாரப்பட்டியை கொடுத்து விட்டான். பறி கொடுத்து விட்டாயா? அதனால ஆங்கார கோபம் அடைந்து இவனை அடித்து துன்பறித்து நான் விட்டேன். காலையிலே விழுந்து மன்றாடி கிழிஞ்சு விட்டான். அதையும் செய்வான். அதையும் சரி இருந்தாலும் அந்த அசுரனை நான் சந்தித்து என்னை பார்த்தவுடனே அவனுடைய சக்தியானது குறைந்து பண்டாரப்பட்டி என்னிடம் கொடுத்து விட்டான். அந்த பண்டாரப்பட்டி அவன் வச்சு என்ன பண்ணா? அந்த பண்டாரப்பட்டி அவன் வச்சு தூக்கி போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பந்தாடி அதுல இருக்கிற என்னுடைய கனவை என்னை இவ்வளவு சித்திரப்படுற சக்தி என்னை எவ்வளவு பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. இருந்தாலும் இவரால நம்ம மாதிரி படிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு நீ? ஏன்னா பண்டாரப்பட்டிக்குள்ள அவர் இருக்கிறாருல்ல, அவரை போல என்னால படியலுக்கு முடியல. ஏதோ கோபத்துல அவரை போல பண்டாரப்பட்டிக்குள்ள போட்டு அவர் அடிச்சுட்டேன். ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். ஆமா இன்றைய தினத்துல இதுக்கு மேல இந்த சுமையை என்னால தாங்க முடியாது. அவருக்கு உயிர் கொடுக்கணும், பண்டாரப்பட்டிக்குள்ள இருக்கிறவர் வெளியே வரணும். அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். சண்டை போடுறது இவங்க, சாபம் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறது இவங்க. கடைசியில பண்டாரப்பட்டியில இருந்து நீங்க தான் கொண்டு வந்து அந்த ஆள் வெளியே கொண்டு வரணும். அந்த ஆளு இப்ப எப்படி இருக்கிறாரு? எப்படி உள்ள ஒரு குழந்தையா இருக்காரு. அது மட்டும் இங்க என்னென்ன நடக்குதுன்னு பண்டாரப்பட்டிக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப வெளியே வந்து அவரு கோபத்தெல்லாம் என் மேல காட்டணும், நெற்றிக்கண்ணை திறந்து என்ன வந்து சுட்டரிக்கணும். கிடையவே கிடையாது, ஒருபோதும் கிடையாது. உங்களை பார்த்தால் உடனே சாந்தமாகி விடுவார்.
போதும் இந்த பொங்க சோறு வேண்டாம், இந்த பூசாரி பட்டும் எனக்கு வேண்டாம். நான் போய் எனக்கு வந்து 16,108 பொண்டாட்டிங்க இருக்கிறாங்க. அவரிடத்துல சென்று நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அதனால உன் பிரசனாச்சு நீ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ திறந்தாவே அவர் வெளியே வந்துருவாரு. நான் எப்படி திறப்பேன்? எனக்கு திறக்க தெரியாது, மூட மட்டும் தெரியும். ஏன்னா ஒரு கஷ்டம்னு சொல்லி ஒரு அண்ணன் வீட்டுக்கு நான் வந்துருக்கிறேன். உனக்கு 16,608 பொண்டாட்டி இருக்கிறாங்க, நீ எங்க போவேன்? எனக்கு ஒரே ஒரு புருஷன் அவர்தான் இருக்கிற, நான் எங்க போவேன்? நான் எங்க போவேன்? இவர்தான் அண்ணன் வீட்டுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வர முடியும். அதனால என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாது. என் புருஷன் எனக்கு வேணும், நீங்களும் கூட்டு தரணும். திறந்து பொட்டி திறந்து அவர் கூட்டிட்டு எனக்கு முதல்ல இதுல எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதாவது சாபம் உங்களுக்கு நான் கொடுக்க சொன்னா கிடையாது, இல்ல நீ உன்ன வந்து சாபம் அவருக்கு கொடுக்க சொன்னா, இல்ல பண்டாரி பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சானா, இல்ல உன் பையன் முருகங்கிட்ட நான் கொடுத்தனா, இல்ல சோரங்கிட்ட நான் போய் சொன்னா, இல்ல சோரன்னு நானும் சேர்ந்து கடை பந்தா இல்ல. ஏமா இதெல்லாமே விட்டுட்டு கடைசியா இந்த ஆளு கோவத்துல இருக்கும்போது என்ன வந்து எழுத்து சொல்றீங்க நியாயமா? இல்லனா 2 பேரும் மாமா வச்சிருங்க, நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அதை பொட்டி எப்படி திறக்கிறது என்ன பண்றது தெரியும். எனக்கு தெரியாம தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்தா அவருக்கு அகில உலகத்தில் அந்த சிவனுடைய கோபத்தை அடக்குவதற்கு அந்த சிவனுடைய கோபத்தை அடக்குவதற்கு என்ன மாயவன் என்னால் ஒரு நாள் மட்டும்தான் முடியும். அதற்கு என்ன செய்வது? இது பாட்டை முதல் அது ஆஃப் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது, ஆஃப் முடியாது, அது ஆஃப் பண்ணாதான் அதே ஆஃப் பண்ணாதான். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் காக்காதேவி JJR நகர் காலனி அம்மன் நகரில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ மகா ராஜகாளி அம்மன் ஸ்ரீ கல்பனார் ஆலயத்தில் இருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம். நேரம் காலை 6 மணி. வானுகில் வளாது செய்ய மலிவளம் துரைக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்ய முறையிலாதவைகள் வாழ்க நான் மறை அரண்கள் உண்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. அதனால் அந்த என்னுடைய மைத்ரன் ஆவட்ட சிவபெருமானே பண்டார பெட்டியிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா ஒரே ஒரு விஷயம், உன்னால மட்டும்தான் முடியும். என்னால் மட்டும்தான் முடியுமா? ஆமா. இந்த அகில உலகம், இந்த அண்டரண்ட சராசுரம், இந்த 14 போலங்களும் அத்தனையுமே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, எந்திரிச்சு போகாதீங்க. முனிப்பும் பறக்கிறாரு, போகாருன்னா ஒரு 10-20 நிமிஷத்துல கூட்டு முடிஞ்சிடும். யாரும் எந்திரிச்சு போகாதீங்க, உட்காந்து பாத்துட்டு போயிரு. முனீஸ்வரனுக்கும் பச்சைமனுக்கு கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் பாத்துட்டு போங்க, ரொம்ப நல்லது அதெல்லாம். ஆமா. அதனாலே அந்த சிவனுக்கு வந்து உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சுண்டு விரல் இருக்கு அல்லவா? சிண்டு விரல், சிண்டு இல்ல சுண்டு, சுண்டு விரல். அந்த சுண்டு விரல்ல வந்து 3 சொட்டு ரத்தமானது, 3 சொட்டு ரத்தமானது அந்த பண்டார பெட்டியின் மீது விட்டு அந்த பண்டார பெட்டியை திறந்தால் உடனடியாக திறக்க முடியும். உங்களுடைய கணவராகப்பட்டவர் உடனடியாக அந்த பண்டார பெட்டியிலிருந்து வெளியே வருவார். அப்படியா?
என்னுடைய கை சுண்டு வரலோட ரத்தத்தை இந்த பண்டாரப்பட்டில 3 சொட்டு விட்டா உடனே வெளியே வந்துருவார். இந்த அலைக்கடல், இந்த அகில உலகம், இந்த போனம் அத்தனையுமே உங்களுடைய சுண்டு விரல மோதிரத்துக்குள்ள அடக்கம். அப்பேற்பட்ட சுண்டு விரல இருந்து 3 சொட்டு ரத்தத்தை விட்டீங்கன்னா உடனடியாக பண்டாரப்பட்டியை திறந்து விடலாம். விடு ரத்தத்தை. அண்ணா, நான் உன் தங்கச்சி தானே, நீ அண்ணன் தானே, எனக்கு பதில் நீ 3 சொட்டு ரத்தம் விடுவேன். 3 சொட்டு ரத்தம் வேணாம், ஒரு ரத்தம் வருமாறு இருக்குது. 3 சொட்டு ரத்தம் வேணாங்கன்னு நான் குமிஞ்சிக்கிறேன். என் கழுத்து வெட்டி இருக்கிற ரத்தத்தை போற விட்டு உன் புருஷன் எழுப்புவேன். வேண்டாம், அது பாவம், அது பாவம். அந்த ஆளு யாரு மேல கோபத்துல இருக்கிறாரு? அந்த ஆளு யாரு மேல கோபத்துல இருக்கிறாரு? உன் மேல கோபத்துல இருக்கிறாரு. அந்த 3 சொட்டு ரத்தம் உன்னுடைய ரத்தமானது விட்டா கொஞ்சமா கோபம் தனியும் உன் மேல இருக்கிற கோபம். அப்படியா? அதுக்குதான் உன்னை சொல்றது. சரி, ஆகட்டும். பார் எங்க போற? யாருடா அது? யார்? வீட்டுக்காரர். நான் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார்? உன்னுடைய கணவர் தாமா. பார்ப்பதற்கு ஒரு முனிவர் போல காட்சியளிக்கிறார். அதுதானே, ஒரு முனிவரை போல இருக்கிறாரே. காரணம் என்ன? பண்டார பெட்டியிலே வந்து ஒருவரோட காலம் அந்த பண்டார பெட்டியில இருந்தனால அவருடைய கணவருடைய ஜடாமுடிகள் எல்லாம் அதிகமாக வளர்ந்து, அதாவது முறுக்கு மீசையோடு, அதாவது முனிவர் போல தாடியோடு பார்ப்பதற்கு ஜடா முனியை போல அங்கங்க பாருங்க பட்டையும் போட்டிருக்கிறாரு, அங்கங்க முடியா தொங்குது. சரி, இப்ப என்ன பண்றது? பேசும் சக்தி முதல்ல கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுங்க. யாரு சக்தி கொடுக்கறது? இந்த சக்தி தான் கொடுக்கணும். இந்த தித்தி கொடுத்து என்ன பண்றது? சக்தி நான் கொடுக்க வேண்டுமா? சக்தி கொடுத்த உடனே நீங்க உடனே மைத்துரா அப்படின்னு போய் கூட்டிட்டு பாரு. உடனே போறேன். சக்தி கொடு. உடனே பாரு, பின்னாடி போறேன். ஓம் நம சிவாய நமக.
ஜுவாலியும் எரிகின்ற அக்கினி தீயிலே குறுக்கு மீசையோடு சரி கண்ணோடு ஆங்கார கோபத்தோடு தெற்கு சிவந்த முகத்தோடு இருக்கின்றேன். சரி சரி பூமியிலிருந்து விளைத்தாரா என்னை படைத்தது யாராக இருக்கும்? என்னன்னா உங்ககிட்ட வம்பா இருக்குது. கிணறு வெட்ட போய் போதங்களை கிளம்ப கதையா இருக்குது. எழுது உடனே கண்ணே தேவி தேகின்னு வருவாரு பார்த்தா போட்டு சட்டோர் 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 நல்லா வலிக்குது. விஜய் வலிக்குது. சம்பளம் எவ்வளவு 350? அந்த ஆளு என்ன பாடுபடுத்துறீங்க? பண்டார பெட்டிக்குள்ள போடுறதும் நான் மட்டுமா போட்டாங்க முருகங்க அவன் சேர்ந்து வாங்க. அம்மா கூட்டிட்டு வா, நாலடி சேர்த்து வாங்கி போட்டேன். என்னதான் கணவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. அதனால நீங்க போய் அடி வாங்கிட்டு இருந்தா அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் தாலி கட்டிய மனைவி நான் வந்திருக்கிறேன். தாலியை கட்டிய கணவன் போல தாலியை கட்டிய மனைவி போல. தாலியை கட்டிய கணவன் இல்ல, தாலி கட்டிய மனைவி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே கடிக்கும். தாலி கட்டிய கணவன் வந்திருக்கிறன்னு சொல்லி நீ உடனடியாக நீ போனீங்கன்னா உடனடியாக உன்னுடைய கணவர் அதனாலே சுவாமி பண்ணவா வேணுமா போனீங்கன்னா கணவர் உடனடியாக பேசுவார். ஆகட்டும்.
நாராயண மகன். எங்க போய் நமக்கு ஏமா ஓம் நாராயண மகன். எங்க போய் கோவிந்தா கோவிந்தோ. அழிக்குதுல எல்லாம் பாரு போட்டு அடி அடி அடிக்கிறாரு எல்லாம். யாரு? ஏன்னா இவர் எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு சந்தேகமா இருக்குது. அப்பாவான எனக்கே சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உலகத்தில் இருக்கிற அனைவரும் மேல ரெண்டு மட்டும் சொத்து பட்டுருவாங்க. எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுறாங்க. காளிகா தேவி என்றாலே அந்த ரெண்டு சதாசனமும் கிட்டு 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 விட்டு நடக்கும். இப்ப அவரை பார்த்து நான் கிட்டு 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 நடக்கிறேன். வந்து விட்டா ஏய் பூசாரி போ. நம்முடைய கோலகத்தி
தங்கா உமையவள் உமையவள் நினைச்சேன். அடி ஒண்ணு இடி மாதிரி டிமிர் டிமிர் டிமிர். ஓய் முருகனுக்கு பார்த்து கண்ணு பூசணுமா? அண்ணா நான் போனாதான் இப்படி போட்டு அடி அடி அடிக்கிறாரு. என்னெல்லாம் பண்ணிட்டோம் தங்கா. அதாவது என்ன இவ்வளவு கோபமா இருக்கிறாரு? என்ன காரணம்? காரணம் என்ன, ஒரு பொண்டாட்டி மட்டும் பாத்துக்கிட்டு இன்னொரு பொண்டாட்டி இல்லைன்னு கூட கவலையா இருக்கும். அப்படி நாளே கங்கா தேவி. தங்கா அண்ணாங்க வந்துட்டியா? ஆமாண்ணா. சரி அவருக்கு எனக்கு ஆகாது. உங்க சண்டையில அப்புறம் பேசிக்கலாம். கணவன் அங்க பாரு எப்படி நிக்கிறாருன்னு. உண்மைதான். ஆமா நாளே நான் தான் கங்கா தேவி வந்திருக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை கூப்பிட்டு அப்படியா? ஒரு ஜாலி பண்ணலாமா? முருகன் வந்திருக்குமா? முருகன் முருகன் அங்க விக்கிறாங்க, போய் வாங்கிட்டு முடியுதாரு. முறுக்கு வித்துட்டு வருகிற அது என்னடா? அதான் அது கேமரா கை நீட்டி காட்டுறான். கை நீட்டி காட்டுறான். வந்தோடனே நீ அடிச்சோடனே கல்ல வலிக்குதுப்பா. மாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த கடல் சூழ்நிலை என்னை பிறக்க வைக்கிறாக இருக்கும். ஆனாக வருகிறான், பெண்ணாக வருகிறான். யாருன்னு தெரியவில்லையே. ஒரு பலராதே மைத்துனா எந்த மைத்துனா
மாயவன் ஹரி இல்லை என்றால் சிவன் இல்லை, ஹரி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் இந்த ஹரி இல்லை. ஹரியும் சிவனும் ஒன்று. அதை அறியாத வாயில மன்னன் சொல்லுவாங்க. நம்ம திங்கமே அரிசி, அந்த அரிசிக்கு பேர் வந்தது எப்படி? ஹரி சிவன், ஹரி சிவன். அதுதான் வந்து ஹரிசின் வச்சு அரிசின் இப்ப வந்திருக்குது. அதே போல இந்த மாயவன் எம்பெருமான் என்னுடைய கிருபையினாலே என்னுடைய மைத்திரனாகப்பட்ட சிவபெருமான். நீங்க போறே அப்படிங்கிறீங்க, நீங்க போறேங்கிறீங்களா? போக மாட்டேன், நான் எதுக்கு போகணும்? இப்பதான் நான் போய் நின்னா இப்படி மாதிரி என்ன மாத்தி மாத்தி நீ சொல்ற. நானா சாப்பிட கொடுத்தேன்? இல்ல நான் தான் கொடுத்தேன். நானும் தூக்கி போட்டு பந்தான்னு அவன் தான். அதனாலே இந்த மாயவனுடைய கிருபையினாலே என்னுடைய மைத்திரனுக்கு இழந்த ஞாபகங்கள் அத்தனையுமே இப்பொழுதே பெற்று ஞாபக சக்தி அத்தனை பெறுவாயாக. இது என்ன உருவம்? மைத்ரா மைத்ரா கங்காதேவி மைத்ரா இவ்வளவு நேரம் சவு கையில் இருந்தது. இந்த மாயவன் என்ன பார்த்து எப்படி பாத்தியா? நீ விவரம்னா நாங்கெல்லாம் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நீ நான் எதுக்கு வாங்கணும்? உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் நான் பண்ணி கொடுக்கறதே. நீ வந்த உடனே இந்த ஞாபக சக்தி நீ கொடுக்கறது. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். பாராயா இதான் அண்ணன் கூட மரியா புதுமையாக இருக்கிறது. ஏன் இப்பேற்பட்ட உருவம்? சிவன் என்றால் முக்கண்ணோடி, ஜாமருத்தோடி, அதற்கு மேல கந்தாயோடு, என் இடபாகத்தை சக்தியோடு இருப்பவன் நான். அப்பேற்பட்டவன் நான். உடித்தோல் ஆடையை உடித்தி இந்த உலகத்தையே உயிர் கொடுத்து உணவளிக்கின்ற சிவன். அப்பேற்பட்டனா ஏன் இப்பேற்பட்ட உருவம்? இந்த கோலம் எதற்காக முகத்திலே தாடி, முகத்திலே ஆங்காரம் மீசை, கோவை பற்கள், கொடிவிலை பார்வை, ஆங்காரம் முகத்தோடு, சிவந்தோடு உலகத்தில் பிறந்திருக்கின்றேன். இது என்ன காரணம்? என்ன காரணம் புரியவில்லையா உனக்கு? மைத்தனா, ஒரு வருடத்திற்கு முன்பதாக உன்னுடைய மனைவியாருக்கு நீ சாபம் கொடுத்தாய். உனக்கு உன்னுடைய மனைவி சாபம் கொடுத்து பண்டார பெட்டியிலே நீ ஒரு இருந்தாய். அந்த ஒரு வருடம் கழித்து அந்த பண்டார பெட்டி திறக்கும் பொழுது இந்த உருவத்தோடு பார்ப்பதற்கு ஒரு ஜடா முனிவர் போல, ஜடா முடி எல்லாம் அதாவது வந்து முனிவர் போல காட்சியளிக்கிறாய். அதனாலே உனக்கு இப்போ ஒரு பெயரானது வைக்க போறோம்பா. ஓ, இந்த ரூபத்திலே கூறியனா எனக்கு ஒரு பெயரா? என்ன பெயர்? நல்ல பேரை வைங்க. ஏற்கனவே 2 பேர் நல்ல பேர் இல்லையா? நல்ல அடி 10ல யார் இது? நான் தான் பராசக்தி. பொண்டாட்டி. இந்த மூஞ்சல் சரியில்லை. இது பாரு கங்காதேவி. ஆஹா, கங்கை ஒரு கங்கை தானே. எங்கப்பா கங்கை போ மாற்றவங்க? யார் நீ? 2 பொண்டாட்டிக்கார நாம எல்லாம் இதுதான். யார் நீ? இவ்வளவு நேரம் இவன் பிறக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன யாரு கேட்ட? நான் தான் உமையவள் பார்வதி. உமையல் பார்வதி தெரியுது. நீங்க கொடுத்தீங்கல்ல சாப வடபத்திர காலியா போன இந்த பெயிண்ட் எங்க வாங்கின? நீ வாங்கிட்டு வந்ததுதான். அதுதான் இப்படி படிக்கிறது. இந்த உருவத்தோடு உலகத்தில் நான் பிறந்திருக்கின்றேன். எனக்கு என்ன பெயர்? அதாவது சாதாரணமாக நீ இருக்கும் பொழுது உன்னுடைய பெயரோ ஈஸ்வரன். இப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு முனிவரை போல காட்சியளிக்கிறாய். அதனாலே முனி ஈஸ்வரன், முனி ஈஸ்வரன், முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பெயரானது இப்பொழுதுதான் ஒரு கம்பீர தோற்றமானது வந்திருக்கிறது. பார்ப்பதற்கு ஒரு முனியை போல காட்சியளிப்பதனாலே ஆமா முனி காட்சியோடு இருக்கப்படுகிறார். இன்று முதல் மாய வைத்த பெயர் இந்த ஈஸ்வரனுக்கு முனீஸ்வரன் என்று பெயர் வைக்கிறார். இந்த அகில உலகத்திற்கே இந்த சிவன் சக்தி தான் தாய் தந்தைன்னு சொல்லுவாங்க. அத அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திற்கே நீ ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருப்பதனாலே பார்ப்பதற்கு முனி போல காட்சி இருப்பதனாலே முனி அப்பன் என்று சொல்லக்கூடிய பெயரானது முனீஸ்வரன் உலகத்திற்கு அப்பனாக விடக்கூடியதா இந்த முதல் முடியப்பன் என்று பெயர் ஆகட்டும். பெயர் வைத்திருந்தாலும் கோபமானது இன்னும் குறையவில்லையே.
என்னுடைய தங்கையாகப்பட்ட உமையவள் பார்வதி வனபத்திர காளியாக இருந்து அன்னபூர்ணையாக மாறி இப்போது நீ பிறந்த உடனே அந்த நெருப்பு அக்னி தீ ஜுவாலையானது தாங்காமல் என்னுடைய தங்கையுடைய முகமானது பச்சை நிறத்தில் மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாம வடவடமா சுத்துறனே படியலக்கிறதுக்கோசரம் அன்னபூர்ணி அவதாரம் எடுத்து வடவடமா இவரை தொலைவி சுத்துன பண்டாரப்பட்டி அந்த சூறை எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வனத்துல தொலைவியே என் மூஞ்செல்லாம் பச்சை பச்சை நிறமாக மாறியதனாலே என்னுடைய தங்கைக்கு இன்றைய தினத்திலிருந்து பச்சை அம்மன் என்று முனீஸ்வரன் அப்புறம் இது என்னது வனபத்திரகாளி மொத்தம் 4 கூத்து இந்த ஊர்ல ஒரே முட்டாடி இருக்கிறோம். ஒரே கூத்து தான் 4 பேர். அதனால் உனக்கு ஏன் தெரியுமா கோபம் குறையவில்லை? உருவத்தோடு நான் பிறந்திருக்கிறேன். எனக்கு கோபம் குறையவில்லையே வைக்கலாம். என்ன காரணம் தெரியுமா? அந்த பண்டார பெட்டியின் உள்ளே நீ இருக்கும் பொழுது அகமகாசுரன் ஆகாய மண்டலத்தில் வரக்கூடிய அகமகாசுரனாகப்பட்டவன் உன்னை வந்து தூக்கி போட்டு பந்தாடுனா. அதனாலே அதையெல்லாம் நீ உள்ள குழந்தையா இருந்துட்டு நீ பாத்துட்டு இருந்த. உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் உன்னுடைய ஞான திருஷ்டியிலே ஞாபகத்தில் அது இருக்கிறது. அதனாலதான் கோபமானது குறையவில்லை. அதனாலே உடனடியாக அந்த அகமகாசுரனிடத்திலே மாபெரும் சண்டையானது செய்து அவனை கொன்று விடப்பா. அவ்வளவுதானே? இந்த உலகத்தின் தந்தையாகிய என்னையே ஒரு பஞ்சால வெட்டியாமை, அதாவது என்னை உயர்த்தி என்னையே பொடாத போடுவதீவன் அவன் உரிமையானா கூடாது என்று வருகிறேன். ஒரு ஆனா உன்னை அழைக்க பிரதமன் முனியப்பன். எவன் தப்பனாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த ஈஸ்வரன் என்னை ஒரு பஞ்சால வெட்டியாமை, அதாவது அழைத்து அப்பேற்பட்டிருந்தால் உலகத்தில் முனியப்பனாக பிறந்திருக்கின்றேன். முனீஸ்வரனாக பிறந்திருக்கிறாய். ஈஸ்வரன் பஞ்சால வெட்டியிலிருந்து வெளியே வந்து முனீஸ்வரனாக வந்திருக்கிறாய். கொல்ல வந்திருக்கிறாய். உயிரை பறித்தாலும் அவனுக்கு இந்த உலகத்தில் சாவே கிடையாதப்பா. அப்படியா? ஆமா. சரி, என்னை போல ஈயாக மாறுவான், எறும்பாக மாறுவான், காற்றாக மாறுவான். அதனாலே அந்த அகமகாசுரனுக்கும் உடல் ஒன்று உயிர் 2. உடல் ஒன்று உயிர் 2. அதனாலே அந்த 2 உயிரையும் வந்து அவன் எங்க இருந்தாலும் அதாவது தப்பிச்சிருவான். அதனாலே இந்த முனீஸ்வரனுக்கு பிறக்க போகின்ற கலியுகத்திலே முனியப்பனுக்கு கோயிலானது கட்டுவாங்க. அந்த முனியப்பனுக்கு கோயிலானது கட்டும் பொழுது நீ ஏறி சவாரி செய்யக்கூடிய வேட்டைக்கு நீ முனியப்பன் போவாய். அப்பொழுது வேட்டைக்கு போகும் பொழுது அதாவது வெள்ளை புறவையாக ஒரு உயிரையும் வேட்டை நாயாக ஒரு புறவையும் இப்பொழுதே உனக்காக நான் மாற்றி தருகிறேன். முனியப்பனுக்கு வெள்ளப்புறவை, வேட்டையாடு வெள்ளை நாய், இரண்டாக இந்த அகமகாசுரனை. ஆமா. அடி அப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல, அது போல இந்த தடவையும் அவர் முனீஸ்வரன் தான் இருக்கிறாரு, நான் பச்சையம்மனா இருக்கிறேன், சக்தி பராசக்தியாக நான் இருக்கிறேன். எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? என்ன சாவசதாவும் செத்துருவேன். இந்த மூஞ்சி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்னை வேண்டாம் என்கிறாய். நீ வேண்டாம் எனக்கு. ஆமா ஆமா. சண்டை, மறுபடியும் சண்டையா? நான் வர மாட்டேன். அம்மா பச்சாயே ரம்மா, இந்த பச்சாய் ரம்மா. அதனாலே உனக்கு சக்தி தான், சக்திக்கு சிவன் தான். கெதி இல்ல, உனக்கு கெதி கிடையாது, எனக்கு கெதி கிடையாது. கொஞ்சம் வெள்ள போட்டு அடிச்சுட்டு இப்பொழுது பச்சைமனுக்கு முனியப்பனுக்கும் இந்த இடத்துலயே திருமணமானது செய்து கல்யாணம் கைது ஓடி கண்டாய் பச்சாய் பச்சாயே. ஆமா, உங்களுக்கு நாளை எனக்கு முனிசுவனுக்கு நீயே வாங்குற இல்லாம இருக்க மாட்டேன். பச்சை ரொம்ப திருமணம் செய்தாலே
செஞ்சிருக்கீங்க. இதுக்கு மேலயாவது புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை போடாம இதுக்கு மேல உனக்கு இங்க என்ன வேலை? வாங்க நம்ம போலாம். யார் நீ? உனக்கு என்ன வேலை? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? கண்டாரு வழி உங்க அண்ணன் வந்தான். எதுக்கு ஏமாத்திட்டீங்க? ஏடி வச்சிருந்த எது வச்சா? மாவு ஒன்னா போச்சு. இன்னைக்கு மாவு பெஞ்ச சட்டி நான் வேற ஆயிட்டாரு. எதுக்கு ஏடி வந்த? எதுக்கு வந்த? அன்னைக்கு என்ன வந்த? எந்திரியா பாத்தியா? நீங்க ஏங்க பாத்தியா? ஒளி எதுக்கு இருந்தாலும் வந்தது? ஏப்பா சண்டே அப்புறம் வச்சுக்காங்க 15 ரேட்டு கூத்து இருக்குது. ஆமா ஆடிட்டு அப்புறம் வச்சுக்காங்க. ஆகட்டும் அறிவர்கள் சபையர்களே, இன்னும் அதாவது வனபத்திர காளியம்மன் பரப்பு முனீஸ்வரன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகமானது என்னடா முனீஸ்வரன் திடீர்னு வராரு, நம்ம வனபத்திர காளிய வந்துச்சு, திடீர்னு பச்சாயா மாறிச்சுங்கிறாங்க. எப்படி இதெல்லாம் அன்னபுரியா மாறிச்சு, இது வந்து எப்படி கல்யாணம் ஆயிருக்கும் என்னன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அதாவது மேச்சேரில இருந்து நம்ம பெண்ணாகரம் போற வழியில தொப்பையாருக்கு போனீங்கன்னா அங்க வந்து அந்த பக்கம் எல்லாம் முனிப்புங்கல் அதிகம், நம்ம பக்கம் கம்மி. அந்த பக்கம் வந்து முனிப்புங்கல் அதிகம். அங்க போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி சிலை வந்து 53 அடியில, அதாவது முனியப்பனுடைய சிலையும் முனியப்பனுக்கு பக்கத்திலே வந்து பச்சிமுடைய சிலையும் 2 பேர்த்துக்கும் வருடா வருடம் தவறாமல் படிக்கு அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த முனீஸ்வரனுக்கும் நம்ம பச்சிமனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. யாராவது போகிற மாதிரி இருந்தா நம்ம மேச்சேரில இருந்து பெண்ணாகரம் போற வழியில தொப்பையாறு அங்க போய் இறங்கி அந்த ஆத்தோரத்துல போனீங்கன்னா அந்த கோயிலானது இருக்கும், ரோட்டு மேலேயே இருக்கும். ஆமா, இதனுடைய வரலாறு வந்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட வரலாறு தான். அதனாலே வனபத்திர காளியம்மன் அங்க போக முடியாதவங்க அடிவாரம் போனீங்கன்னா நம்ம பச்சையம்மன் கோயிலும் இந்த முனியப்பன் கோயிலும் அந்த அடிவாரத்துக்கு முன்னாடி பாருங்க பச்சையம்மன் திருக்கோயிலும் போட்டுருக்கும் பாருங்க. முனியப்பனுடைய கோயில் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் பக்கத்துல சின்னதாவது பச்சையம்மன் கோயில் இல்லாம இருக்காது. இதுதான் இதனுடைய வரலாறு. வனபத்திர காளியம்மன் பிறப்பு முனீஸ்வரன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகமானது இந்த முனீஸ்வரனை பிறக்க வைத்து முனீஸ்வரனுக்கு பச்சையம்மனுக்கு திருமணம் செய்வதோடு எங்களுடைய நாடகமானது முடிவுபெற்றது. நாங்கள் நடத்திய நாடகம் உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நல்லா ஜோரா கைதிட்டு இருப்பாங்க.